மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தடைகளை எதிர்த்து புதிய சட்டத்தை அமல்படுத்திய சீனா. ட்ரம்ப் நிராகரிப்பால் மீண்டும் போர் அபாயம், ஈரான் எச்சரிக்கை. ஈரான் போரால் ஏற்பட்ட பாதிப்பு, அமெரிக்காவின் பிரபல விமான நிறுவனம் மூடல். அமெரிக்காவின் முட்டாள்தனத்தை எதிர்கொள்ள தயார், மீண்டும் போர் அபாயம். இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். லெபனானில் கடந்த 24 மணி நேரத்தில் 41 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் 13 தலிபான்கள் சுட்டுக்கொலை. ஆங்கில கால்வாய் வழியாக இங்கிலாந்து செல்ல முயன்ற அகதிகள் படகு கவிழ்ந்த விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம். அமெரிக்காவுக்கு எதிராக சவுதி முடிவு. UAE வெளியேற்றம், ஒபெக் பிளஸ் முக்கியமான தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவுடன் நீண்ட காலமாக நிலவி வரும் வர்த்தக மோதல்களில் புதிய திருப்பமாக சீனாவின் வர்த்தக அமைச்சகம் சனிக்கிழமை தனது முதல் பிளாக்கிங் ஆர்டர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. இதன் மூலம் அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை சீன நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 5 முக்கிய சீனா பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நிதி அமைச்சகத்தின் இந்த நிறுவனங்களை ஸ்பெஷலி டிசைன் நேஷனல் பட்டியலில் சேர்த்து அவர்களின் சொத்துக்களை முடக்கி பரிவர்த்தனைகளை தடை செய்தது. இதற்கு பதிலளித்த சீனா, வெளிநாட்டு சட்டங்கள் தனது நாட்டின் நிறுவனங்களின் இயல்பான வர்த்தக நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது. ஐநா அனுமதி இல்லாமல் அமெரிக்கா விதிக்கும் ஒருதலைப்பட்ச தடைகள் சர்வதேச சட்டத்திற்கும் நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளின் அடிப்படை விதிகளுக்கும் முரணானவை என சீன அரசு தெரிவித்துள்ளது. இந்த பிளாக்கிங் ஆர்டர் மூலம் சீனா தனது தேசிய சுயாட்சி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நலன்களை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சீனா அமெரிக்கா வர்த்தக உறவுகளில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் முன்மொழிந்துள்ள அமைதிக்கான நிபந்தனைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக ஈரான் ராணுவ உயர் அதிகாரியொருவர் எச்சரித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ராணுவத்தின் மத்திய கடலை பிரிவின் மூத்த அதிகாரியான முகமது ஜாஃபர் ஆசாதி இதுகுறித்து கூறும்போது, அமெரிக்கா தனது வாக்குறுதிகளையோ அல்லது ஒப்பந்தங்களையோ ஒருபோதும் கடைபிடித்ததில்லை என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் ஏப்ரல் 8 முதல் அமலில் இருக்கும் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மிசைல் நடத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து இந்த மோதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் சமர்ப்பித்த புதிய நிபந்தனைகளில் ஹார்மூஸ் ஜலசந்தியில் இயல்பு நிலையை திரும்ப கொண்டு வருவது மற்றும் ஈரான் கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் தனது அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. 2026 மே 2 முதல் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதுடன் வாடிக்கையாளர் சேவையும் முழுமையாக நிறுத்தப்படுவதாக நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மிக குறைந்த கட்டணத்தில் விமான சேவை வழங்கி 34 ஆண்டுகளாக துறையில் பங்களித்ததில் பெருமை கொள்கின்றோம். எங்களின் பயணிகளுக்கு தொடர்ந்து சேவை செய்ய விரும்பினோம் என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கடுமையான நிதி நெருக்கடி இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு டிக்கெட் பணம் திரும்பி வழங்கப்படும் என்றும் மாற்று விமான சேவைகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முடிவால் சுமார் 17,000 பணியாளர்கள் வேலை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதில் 14,000 நிறுவன பணியாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்களும் அடங்குவர். கடந்த 2 ஆண்டுகளில் இருமுறை திவாலாக அறிவிக்கப்பட்ட இந்த நிறுவனம் மீட்பு முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஒப்பந்தம் செய்ய முயற்சிகள் நடந்த போதும் கடன் வழங்குவோர் மற்றும் விமானத்துறை தரப்பில்
எதிர்ப்பு எழுந்ததால் அந்த முயற்சி கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு அமெரிக்க விமான போக்குவரத்து துறையிலும் பயணிகளிடையிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவின் மூத்த அதிகாரி ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே மீண்டும் ஒரு மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிவித்துள்ளதாக ஈரான் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் பேச்சுவார்த்தை முன்மொழிவுகளில் தமக்கு திருப்தி இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளதாக சனிக்கிழமையன்று அந்த மூத்த ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிகாரிகளின் சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் அறிக்கைகள் அனைத்தும் தாங்கள் உருவாக்கிய சிக்கலில் இருந்து தவிர்ப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் சர்வதேச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிகாரிகளின் செயல்களும் அறிக்கைகளும் முதன்மையாக ஊடகங்களை மையமாக கொண்டவை. அவை முதலாவதாக எண்ணெய் விலை குறைவதை தடுப்பதையும், இரண்டாவதாக தாங்கள் உருவாக்கிய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதையும் நோக்கமாக கொண்டவை என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஈரானை தாக்கி வருகிறது. இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் இருந்து செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்து வருகிறது. பதிலடியாக லெபனானை இஸ்ரேல் தாக்கியது. இதில் லெபனான் நாட்டில் பொதுமக்கள் பலர் பலியானார்கள். இதனால் உடனடியாக போர் உடன்பாடு ஏற்படுத்த முடிவு செய்த இஸ்ரேலிடம் லெபனான் கூறி வந்தது. அதில் பலன் ஏற்பட்ட நிலையில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் ஆவன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய அளவில் தீர்வு ஏற்படுவதற்கான நடவடிக்கையாக தற்காலிக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தினர். இதனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் உறுதிப்படுத்தினார். இதன்படி லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே 10 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 17 வரை போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் அது பின்னர் மே மாதம் தொடக்க வாரம் வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதன்படி இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் லெபனான் நாட்டில் 10 பேர் பலியானார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 41 பேர் பலியாகியுள்ளனர். இதனால் கடந்த மார்ச் 2 இருந்து இதுவரை 2659 பேர் உயிரிழந்தும் 8183 பேர் காயமடைந்துள்ளனர். ஹிஸ்புல்லா குழுக்களின் தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தி வருகின்றமையும் இஸ்ரேல் தெரிவித்து வருகின்றது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தி வருகின்றது. பாகிஸ்தானுக்கும் அதன் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் உருவாகி தொடர்ந்து வலுத்து வருகிறது. இந்த மோதலின் ஒரு பகுதியாக ஹைபர் பக்துன்வா மாகாணம் வழியாக ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த தாலிபான் அமைப்பினர்கள் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவ முயன்றது தெரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் அங்கு ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே பயங்கர துப்பாக்கிச் சூடு நடந்தது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள பாகிஸ்தானின் மகமண்ட் மற்றும் வடக்கு வசிரிஸ்தான் ஆகிய மாவட்டங்களில் இந்த பயங்கர துப்பாக்கிச் சூடு நடந்தது. இந்த சம்பவத்தில் தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த 13 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஹாடிலாட் கடற்கரையில் இருந்து நேற்று இரவு படகு ஒன்று 82 அகதிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. அவர்கள் ஆங்கில கால்வாய் வழியாக இங்கிலாந்து செல்ல திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் அந்த கடலில் சில கிலோமீட்டர்கள் தூரம் சென்ற பிறகு திடீரென ராட்சத அலைகளில் சிக்கி படகு கவிழ்ந்தது. இதனிடையே பிரான்ஸ் கடற்படை காவலர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அகதிகளை காப்பாற்றினர். இந்த சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் படுகாயமடைந்தனர். மீட்கப்பட்ட அனைவரையும் பிரான்ஸ் கடற்படையினர் பத்திரமாக அழைத்து வந்தனர். கடந்த ஒரு மாதத்தில் ஆங்கில கால்வாய் வழியாக இங்கிலாந்து செல்ல முயன்ற அகதிகள் படகு விபத்தில் சிக்கியிருப்பது இத்துடன் 3வது சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மர் நாட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 28 ரிக்டர் அளவில் 7.7 மற்றும் ரிக்டர் 6.4 அளவில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதனால் அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தில் சுமார் 3700 பேர் உயிரிழந்ததாகவும் 5000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து மியான்மரில் அவ்வப்போது சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன.
அந்த வகையில் மியான்மரில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் காலை 11:51 மணியளவில் இந்திய நேரப்படி ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 3.5 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. 70 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 22.064 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 94.565 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவில் சமீப காலமாக ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் சவுதி எடுத்துள்ள சில முக்கிய முடிவுகள் உலக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. சவுதி அரேபியா தனது கச்சா எண்ணெயை விற்பனை செய்ய அமெரிக்க டாலரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற 50 ஆண்டு கால ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது. இது அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்துக்கு ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. இப்போது சவுதி சீன யுவான், யூரோ போன்ற பிற நாட்டு நாணயங்களிலும் எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ள தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு ஈரான் மீது மேற்கொள்ளும் சில கடுமையான ராணுவ மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை சவுதி ஆதரிக்கவில்லை. குறிப்பாக ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா கைவிட வேண்டும் என்று சவுதி வலியுறுத்தி வருகிறது. பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்காவின் தீவிர போக்கு தடையாக இருக்கலாம் என சவுதி கருதுகிறது. அமெரிக்காவின் தலைமையிலான மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை குறைக்க முயற்சிக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சவுதி அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. இது உலக பொருளாதாரத்தை அமெரிக்க மையத்தில் இருந்து திசை திருப்பும் ஒரு முக்கிய நகர்வாகும். அமெரிக்கா பலமுறை கேட்டும் சவுதி தனது எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மறுத்தது. மாறாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து ஒபெக் பிளஸ் அமைப்பின் மூலம் கச்சா எண்ணெய் விலையை கட்டுக்குள் வைக்க உற்பத்தியை குறைக்கும் முடிவை எடுத்தது. இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு சில பின்னடைவுகளை ஏற்படுத்தியது. முன்பு அமெரிக்காவை மட்டுமே தனது பாதுகாப்பு அரணாக நம்பியிருந்த சவுதி இப்போது சீனா மற்றும் ரஷ்யாவுடன் தனது உறவை வலுப்படுத்தி வருகிறது. அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாமல் தனது நாட்டின் பொருளாதார திட்டமான விஷன் 2030 என்பதை செயல்படுத்துவதிலே முகமது பின் சல்மான் அதிக கவனம் செலுத்தி வருகின்றார். சவுதி அரேபியா இப்போது அமெரிக்காவின் ஒரு கூட்டணி நாடாக மட்டுமில்லாமல் தனது முடிவை தானே எடுக்கும் நிலைப்பாட்டில் இருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா தன்னிச்சையாக எடுக்கும் முடிவுகள் பிராந்தியத்தில் ஒரு அழிவுக்கு வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளது. அத்துடன் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டால் சவுதி அரேபியாவின் வான்பரப்பையோ அல்லது அதன் நிலப்பரப்பையோ ராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த அனுமதி அளிக்க முடியாது என்று சவுதி அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ராணுவ திட்டங்களுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் போது அதை எதிர்கொள்ள அமெரிக்கா தவறியதனால் இவ்வாறு தனது ராணுவ தளங்களையே தாக்கும் போது தன்னால் தடுக்க முடியாத அமெரிக்கா எவ்வாறு தங்களை பாதுகாக்கும் என்ற கேள்வியையும் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு அதிகாரி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் உள்ள விரிசல் அதிகமாகியுள்ளமையை வெளிப்படுத்துகின்றது. ஒபெக் பிளஸ் அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் உத்தியோகபூர்வமாக விலகியதைத் தொடர்ந்து அந்த அமைப்பின் ஏனைய 7 உறுப்பினர்கள் எண்ணெய் உற்பத்தி குறித்து முக்கியமாக தீர்மானம் எடுக்க உள்ளனர். உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகம் கடந்த வெள்ளிக்கிழமை ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் அமைப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறியது. எண்ணெய் உற்பத்தி அளவுகளில் அந்த அமைப்பு விதித்த கட்டுப்பாடுகள் குறித்து அதிருப்தி அடைந்ததன் காரணமாகவே கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அமீரகம் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமீரகம் வெளியேறிய பின்னர் நடைபெறும் இந்த முதல் சந்திப்பில் ஏனைய 7 நாடுகளும் தங்களது நாளாந்த எண்ணெய் உற்பத்தியை 1,88,000 பீப்பாய்களாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.